ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இங்கே தலைகீழாக புரண்டு போகிற மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் அவள் ஆடக்கூடாத ஆட்டம் எல்லாமே ஆடிட்டார், ரொம்பவே ஓவராகவே ஆடிட்டான்னு சொல்லலாம். அந்த ஆட்டத்தோட விளைவு வந்து இப்போ பெருசாக முளைச்சு நிற்குது. அது யாருனாலும் பார்த்தா இந்த வெண்பா குட்டினால. வெண்பாவும் எத்தனை நாளைக்கு சும்மா இருப்பா சொல்லுங்க. அந்த வீட்டில் வந்து எல்லாரும் பண்ற இதுக்கு பலிக்கடை ஆகுது இந்த வெண்பா தான். அந்த வீட்டுல சந்தோஷமா நல்லபடியும் இருக்கணும்ன்றதுக்காக தான் விஜய் இருந்துகிட்டு எல்லாரையும் கூட்டு வந்து வச்சிருக்காரு. ஆனாலும் இந்த ராஜேஷ் வந்து அவளுடைய சுயநலத்துக்காக, அவளுடைய வெறுப்புக்காக மல்லி மேல வெறுப்பை தெளிச்சுட்டு இருக்கா. அந்த வெறுப்பு வந்து மல்லியை தான் பாதிக்குது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்குள்ள வந்துட்டு இருந்த குழந்தை இப்போ வந்து 33 ரேங்க் எடுத்திருக்கு. அதுக்கு காரணம் எல்லாமே இந்த ராஜேஸ்வரி தான். என்னைக்கு அந்த ராஜேஸ்வரின்ற ஒருத்தி வந்து இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அண்ணன் வந்து சண்டை தான், எந்த நேரமும் சண்டை. அவங்க அம்மாவான மல்லியம்மா கூட சண்டை. எப்படி அவனால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. இந்த நேரம் சண்டை அடிச்சுட்டு இருந்தா யாரா இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் வெண்பா குட்டியும் எந்த நேரம் அவங்க அம்மாவே நினைச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா வேற எப்போ பார்த்தாலும் சீனை போட்டுன்னு எப்படியாச்சும் விஜய கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு ஜாலியாக இருக்கணும். அது ஒன்று தான் அவளுக்கு எண்ணம். அவளுக்கு வந்து மல்லியை வந்து விரட்டிட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஆனால் வெண்பாவை பார்த்துக்கூடாது. வெண்பாவை எப்படியாச்சும் ஹாஸ்டலில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறா. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி சொல்லுங்க? இப்படியெல்லாம் இருக்கிறவளுக்கு கண்டிப்பா என்னைக்குமே நல்லது நடக்காது. அதுக்கு இந்த ராஜேஸ்வரி சப்போர்ட் பண்றா பாத்தியா? அதுதான் என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. நீங்களே சொல்லுங்க. யாரா இருந்தாலும் தன்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா குழந்தையும் சந்தோஷமா இருக்கும், அந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா தான் அந்த வீட்டோட சூழ்நிலை எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுக்கிறது இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் தான். அது என்னைக்குதான் புரிஞ்சுக்கப்படுறாங்களோ தெரியல. இவங்களுடைய விருப்பத்துக்காக எல்லாரையும் பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கி எழுந்தா பாருங்க வெண்பா. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் பஞ்சாயத்து போடுறாங்க. இந்த வெண்பா வந்து 33 ரேங்க் வாங்கியிருக்காலாம், ரொம்பவே அட்டகாசம் பண்றாளா, தூங்கி வலிறாளாம், எந்த நேரம் இதுவே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதுக்கப்புறம் வெண்பாவை விசாரிக்கிறாரு அவங்க அப்பா. என்ன குட்டிமா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த வீட்டுல எந்த நேரம் எல்லாரும் சண்டை படிச்சுட்டே இருக்கீங்க, இப்படியே இருந்தா எப்படி நீங்களே சொல்லுங்க. எனக்கு படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. இவங்கெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு எந்த நேரம் சண்டை போட்டே இருக்காங்க. முக்கியமாக மல்லியம்மாவை தீட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் எப்படி ஒரே இடத்துல உட்காந்து நான் படிக்கிறது? என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக மல்லியம்மா மேலே தான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் டாடி அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இவளை கூட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்ல, இழுத்து விட்டா பாருங்க நம்ம வெண்பா குட்டி. வரே வா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேலை பண்ணிட்டா. ஏன்னா ஏன் மல்லியம்மாவை நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா மல்லியம்மா உங்களை எதுவும் பண்ணல. அதை நான் சொன்னேன், நீங்க என்னவே ஹாஸ்டல்ல சேர்த்துருவீங்களா? என்ன ஹாஸ்டல்ல சேர்த்தா நீங்க யாரு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதையா இருங்க. என் அப்பா கிட்ட இருந்து என் அம்மா கிட்ட இருந்து யாராலும் என்னை பிரிக்கவே முடியாது. நீங்களும் நினைச்சாலும் சரியாது, உங்களை பெத்த அப்பனே வந்து சொன்னாலும் என் அப்பாவையும் அம்மாவை பிரிச்சு நான் இருக்கவே மாட்டேன். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூசணிக்காயை உடைச்ச மாதிரி உடச்சு விட்டுறா.